ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆப்பிள் ஈவெண்ட்டில் ஒரு சில ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதை பற்றின என்னோட கருத்துக்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் ப்ரோ. இது வந்து செகண்ட் ஜென்ரேஷனோட சக்ஸஸருக்காக தேர்ட் ஜென்ரேஷன் வந்திருக்கு. செகண்ட் ஜென்ரேஷனே ஒரு நல்ல சேலான ஒரு ப்ராடக்ட் தான். அதோட சக்ஸஸாக இப்போ தேர்ட் ஜென்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சராக அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஏரிங் எய்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து செவி கேட்க முடியாத கஷ்டப்படுறவங்களுக்குலாம் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து செகண்ட் ஜென்ரேஷனோட 2 டைம்ஸ் பெட்டராக இருக்கும் அண்டு ஃபஸ்ட் ஜென்ரேஷனோட 4 டைம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதுதான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏஎன்சி ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. இது பெரிய கிளைம் தான், அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏர்பாட்ஸ் நல்ல தாட்ஸ் தான் பப்ளிக் மத்தியில் இருக்குது. ஸோ அது ஒரு ஆட்-ஆன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ்லேயே பெஸ்ட் ஏஎன்சி ப்ராடக்டாக இதை கிளைம் பண்ணுறாங்க. இட்ஸ் பிக் கிளைம். எனக்கு தெரிஞ்சு அதை அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெட்ஃபோனில் கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரான்ஸ்லேஷன் பவர்டு பை ஏஐ ஆப்பிள் இன்டெலிஜென்ட். கூகுள் மைக்ரோசாஃப்ட் கிட்டலாம் இது அடி வாங்கிட்டு இருந்தால் சொல்லுவோம் ஏஐ பொறுத்த வரைக்கும். லைவ் ட்ரான்ஸ்லேஷன் தான், பட்டு மேபி நம்மள மாதிரி நார்மல் யூஸருக்கு தேவைப்படாது. நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இங்கேயே லோக்கலாக இருக்கும். எங்கன்னா வெளியே ட்ரிப் போகிறவங்களுக்கு அவங்களாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு டாக்குமே சொல்லலை. ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ லேகில் இருக்காங்க அவங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஓப்பன் ஏஐலாம் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அவங்க அந்த ஏஐ செக்ஷனில் மட்டும் இவங்க ரொம்ப பின்னாடி இருக்காங்க. அதுக்குனால தான் போன வருஷம் என்ன ஹைலைட்டடாக சொன்னாங்களோ இந்த வருஷம் அதை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலை. ஸோ அந்தளவுக்கு அவங்க ரொம்ப பேக்கில் தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக் தான் அவங்களுக்கு. அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை சப்போர்ட் பண்ணி இந்த லைவ் ட்ரான்ஸ்லேஷன் கொண்டு வந்திருக்கான்றாங்க. எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு தெரியல. லைவ் டெமோ காமிச்சாங்க, பார்க்கலாம் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு. அண்ட் தென் 10,000 இயரிங்ஸை ஸ்கேன் பண்ணி, அதாவது 10,000 பீப்புளோட இயரிங்கை ஸ்கேன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃபிட்டிங்கான ஒரு ஏர்ஃபோனாக இருக்குன்னு சொல்லிட்டு 5 டைப்ஸில் ஏர் டிப்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பெஸ்ட்டு ஃபிட்டிங் ஏர்ஃபோன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இட்ஸ் எ ஹியூஜ் கிளைம். அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5 டைப் ஆஃப் ஏர் டிப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் இந்த தடவை அவங்க புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 250,000 பார்ட்டிசிபெண்ட்டை கொண்டு அந்த ரிசர்ச் பிரகாரம் ஒரு சில பேராமீட்டர்லாம் செக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இது எப்படி சாத்தியமாகும்னு தெரியல. நம்ம எப்போவுமே ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதும் இல்லை. முக்கியமாக என்ன மாதிரி ஆளுங்களாம் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ண மாட்டோம். அந்தளவுக்கு லைக்கிங் கிடையாது. ஹெட்ஃபோனும் அந்தளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஹார்ட் ரேட் பண்ணுவாங்க? இப்போ ஆப்பிள் வாட்ச்னா அது எனி டைம் கையிலே கட்டியிருப்போம். எக்ஸப்ட் சார்ஜ் போடும்போது மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம், ப்ளஸ் குளிக்கும்போது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அது கையிலே இருக்கும். அது ஒரு ஆட்-ஆன் ஃபீச்சர், அது ஹெல்த் ஃபீச்சர்லாம். இதில் ஹார்ட் ரேட் சென்சிங் மட்டும் இல்லை, 50 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மோடு இதில் கொண்டு வந்திருக்குன்றாங்க. இது எந்தளவுக்கு சாத்தியம் எனக்கு தெரில, பட் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில. பட் ஆட்-ஆனாக கொண்டு வந்திருக்குது இது ஓகே தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டு ஃபீச்சரானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ஒன் ஆஃப் தி ஆட்-ஆன் அப்படின்னு ஒன்றா ஏர்பாட்ஸ் சொல்லலாம். ஆப்பிள் வாட்சில் இட்ஸ் பெஸ்ட் ஃபீச்சர். ஏர்பாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆட்-ஆன் ஃபீச்சர் அப்படி தான் நான் பார்க்குறேன். 50 டிஃப்ரெண்ட்ஸான ஒர்க் அவுட்டும் இது அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இது ரியல் லைஃப்பில் ஒர்க் ஆகும்னு தெரில. அட் தி சேம் டைம் இது ஒர்க் அவுட் பட்டியோட இது சஜஷனும் கொடுக்கும். நல்லா பண்ணுறீங்க, கீப் அப், நீங்கள் நேற்று பண்ணதை விட இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்கீங்க, அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. கம்பேரிட்டிவ்லி உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களும் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்தமாதிரி மோட்டிவேஷனாக பேசுறது, ப்ளஸ் எதனா அச்சீவ் பண்ணால் அதுக்கு ரிவார்ட் மாதிரி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பட்டியை நல்லா ட்ரைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் ஃபீச்சராக சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ரேட் சென்சிங் அண்ட் தென் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏர்பாட்ஸை பேஸ் பண்ணி அது டேட்டாவை ஷோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஏஎன்சியோட 8 ஹவர்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஎன்சி ஆஃப் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட் மோட் அந்த இயரிங் எயிட்டோட 10 ஹவர்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் தான் சொல்லுவேன். அண்ட் தென் இந்த தடவை ஏர்ஃபோனே ஒரு ஓவரால் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லுக்கிங் வைஸ் ஆஸ் யூஷுவல் தான், பட் லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் ஏர்ஃபோன் மைக் குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் சி. அண்ட் முதல் முறையாக IP57 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பாக தேவையான ஃபீச்சர் தான். ஏன்னா ரெயினில் போய்ட்டு இருக்கும்போது மேபி ஸ்வெட் ஆகலாம், ஸ்வெட்டிங்லேயும் ப்ளஸ் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் அப் ஃபீச்சர் தான். தம்ஸ் அப் அதுக்கு. ஃபைனலி இதோட ப்ரைஸிங் $249 in the US.
ஐ திங்க் சேம் ப்ரைஸ் தான் லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக தான் கொண்டு வந்திருக்காங்க. சேம் ஸ்பெசிஃபிகேஷன். ப்ரோ மாடலில் 249 தான். பட் இந்தியன் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 25,900 கொடுத்துருக்காங்க. இதுவும் சேம் ப்ரைஸிங் தான். ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் இது ரெடியூஸ் ஆகுமான்னு தெரியல, ஏன்னா இன்னும் டைம் இருக்குது அதுக்கு. ஸோ இட் வில் பி அவைலபிள் ஆன் செப்டம்பர் 19th. செப்டம்பர் 19க்கு அப்புறம் இது எல்லாருக்கும் அவைலபிளாக வரும். அவ்வளோதான் கைஸ். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day. Peace.